இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அலங்கோலமான வாழ்க்கையை ஆண்டவர் அலங்காரமாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சிறியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு வேதனையோட எல்லாவற்றையும் இழந்து இருக்கலாம். பண பிரச்சனையினால், வாழ்க்கை நிமித்தமாக எல்லா சூழ்நிலையில் இழந்த ஒரு குடும்பமாக இழந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு தன் சகோதரி நிமித்தமாக அவன் எல்லாவற்றையும் இழந்து தூர தேசத்துக்கு விற்று விடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் யோசேப்பை அறிந்திருக்கிறார். யோசேப்பினுடைய நிலைமையை ஆண்டவர் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் எளியவனாக குப்பையில் இருந்தான், குழியில் இருந்தான். ஆனால் கர்த்தர் உயர்த்தினார் யோசேப்பை. பிரபுக்களோட உட்கார பண்ணினார் ஆண்டவர். மகிமையான சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீ கீழே இருக்கலாம். யோசேப்பை போல படுகுழியில் நீ விழுந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும். நீ குப்பையில் இருக்கலாம், நீ குழியில் இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து நீங்க ரோட்டில் நிற்கலாம். அநேகர் சொல்லலாம், நீ ரோட்ல நின்றுட்ட, உனக்கு யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? யார் உன் சூழ்நிலையை மாற்ற முடியும்? ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லையே. பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட காரியங்கள், குடும்பத்தின் நிமித்தமாக வந்த நிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட யோசேப்பு, தன் குடும்பத்தின் நிமித்தமாக கைவிடப்பட்ட யோசேப்புடைய நிலைமை மாறினது. இன்றைக்கு உங்களுடைய நிலைமை மாறும். உங்களுடைய காரியங்களிலும் உங்கள் சொந்த குடும்பமே உனக்கு எதிராக நிற்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை பெரிதான காரியங்களை செய்யும். இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார், நம்மை உயர்த்துவார். நம் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கோலமான வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் இல்லை. இவர் ஒரு குயவனை போல நம்முடைய வாழ்க்கையை அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக நம்மை மாற்றுகிற தேவன். ஆகவே உங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை வைத்து எதிர்காலத்தை நாம் தீர்மானிக்க முடியாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் அவமானத்தின் சின்னமாக அல்ல, ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவர் மாற்ற அவரால் முடியும். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும்,
உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நிந்தனை மாறும். என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு என் வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கிறது, நான் குழியில் விழுந்திருக்கிறேன், நான் ஒன்றுமில்லாதவனாய் நிற்கிறேன், என் வாழ்க்கை எப்படி பயணம் போகும்? இயேசு என்ற நாமம் உங்களுக்குள்ளாக வந்துவிட்டால், உன் வாழ்க்கையின் பயணத்தில் ஆண்டவர் விட்டால் உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமாக பேதுருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் யோசேப்புனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை உயர்ந்த நிலையில கொண்டு போய் நிறுத்தினார், அவனை ஆசீர்வதித்தார், அவன் சூழ்நிலைகளை மாற்றினார், பிரபுக்களோட உட்கார பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடத்துவார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் இப்படி இருக்கலாம், ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கை செய்ய ஒரு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு உங்க பிள்ளை யோசேப்பை போல பிரச்சனையில் வாழ்கிற பிள்ளைகள், குடும்பத்தின் நிமித்தமாக வேதனையை சந்திக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நீர் நியாயம் செய்வீராக, விசாரிப்பீராக. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. ரத்தத்துல மூடுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, எல்லா தேவைகளை சந்திங்க. பொல்லாத சத்துருகளுக்கு முன்பாக அப்பா, இவர்களுக்கு ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் சுபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.